ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கந்தேஸ்வரி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, யாதவர் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் சொந்தமாக வச்சு ஒரு 4-5 மாடு வச்சு பால் வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க, வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணையும் நல்லபடியாக நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க, இவங்களுடைய பொண்ணோட சம்மதத்தோட. ஸோ அதனால் தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும். படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலாம் கூட பரவாயில்லைங்க. விவசாயம் பார்க்குறவராக இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா விஜயா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தமிழ் யாதவர சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை சொந்தமாக வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 20 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பூந்தோட்டம் வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் பூ வாங்கி வியாபாரம் பார்க்குறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதங்க. நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்கக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் இப்போ காசு பணம்லாம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா இவங்க கூட தான் வசிக்கிறதுனால திருமணத்திற்கு பிறகும் இவங்க அம்மா இவங்க கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.